வணக்கம் நண்பர்களே, சிவாய நமக. நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணபதிக்கு உண்டான மலர்கள், பூ மலர்களை பற்றி பார்க்குறோம். என்ன பூவால் அவருக்கு வச்சு வணங்கலாம் அப்படின்னு. சரிங்களா? அதற்கு முன்னாடி இந்த கணபதியோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா சகலத்தையும் ஆளலாம், சகல காரியங்களும் வெற்றியை அடையலாம். சரிங்களா? எந்த காரியம் தொட்டாலும் வெற்றியாகும். அவரோட அனுகிரகம் வேணும். இவ்வுலகில் மூலாதாரமாக இருக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான் தான். மூலாதாரமாக விளங்குறார் அவர். சரிங்களா? அதனால தான் நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த காரியத்தை எடுத்தாலும் முதல்ல கணபதியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துங்கன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காரியம் முழுமையாக வெற்றியாகும். சரிங்களா? கணபதியை வணங்க சகல காரியங்களும் வெற்றியாகும். நம்ம கணபதியை வணங்கணும்னா சகல விதமான காரியங்களும் வெற்றியாகும். ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல கணபதி வழிபடத்தை நீங்கள் எடுக்கணுங்கிறத சித்தர்கள் பெருமாள் சொல்லியிருக்காங்க. இது நடைமுறையில் இருக்குது. அப்போ அந்த பூ முறைகள் நம்ம என்னென்ன அவருக்கு உண்டான பூ, எல்லா பூவையும் போட்டு முடியாது. சரிங்களா? எல்லா பூவையுமே போட்டு அர்ச்சனை பண்ண என்ன கிடையாது. அவருக்கு என்ன அந்த பூ உகந்தது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வெள்ளரிக்கம்பூ. முதல்ல வர்றது வெள்ளரிக்கம்பூ. ரெண்டாவது பூ செவ்வரளி பூ. மூணாவது முல்லைப்பூ. நாலாவது அருகம்புல் மாலை. அஞ்சாவது வில்வ இலை. 6 குண்டு மல்லி. 7 ஜாதி மல்லிப்பூ. 8 செம்பருத்தி பூ. இப்படி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பூ வச்சு நீங்கள் வணங்கலாம். சரிங்களா? வெள்ளருக்கு பூ முதலிடம். நல்ல ஒரு சிறப்பு அம்சம் கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போனாலும் முதல்ல ஒரு சிதறதங்க வடிக்கிறது முதல்ல அர்ச்சனை பண்ணுங்க. அது உங்களோட இஷ்டம். ஆனால் பெரும்பாலும் ஒரு சிதறதங்க வாங்கிட்டு போங்க. சரிங்களா? அர்ச்சனை பண்ணி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம், அது தவறு இல்லை. நீங்கள் அர்ச்சனை பண்ணி ஆகணுங்கிறது நான் சொல்ல வரல. ஆனால் கண்டிப்பாக ஒரு சிதறதங்க வாங்கணும். விநாயகர் பாதத்தில் எடுத்து வச்சு வாங்கணும். இல்லை முடியாது, அப்படி உள்ளுக்குள்ளே வைக்க முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே போங்க உள்ள. சரிங்களா? விநாயகர் வச்சுக்கிட்டே வணங்குங்க. சரிங்களா? இந்த கை உள்ளங்கைக்குள்ளே விநாயகர் தேங்காய் அப்படி வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுக்கிட்டு மனதில் என்ன தோன்றதோ, உங்களுக்கு என்ன காரியங்கள் நிறைவேறணுமோ, என்ன தேவைகள் உங்களுக்கு இருக்குதோ அதை மனசார நினச்சிக்கிட்டு விநாயகர் மந்திரத்தை 1 முறை 3 முறை சொல்லிவிட்டு, ஒரு முறை சொல்லலாம். அவசரம்ன்ற பட்சத்தில் ஒரு 3 முறை 5 முறை சொல்லிவிட்டு போகலாம். சரிங்களா? அவசரம்தான் 1 முறை. உங்களை சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு 3 முறை 5 முறை இதை சொல்லிவிட்டு வெளியில் சற்று நேரம் உள்ளே உட்காந்துட்டு வெளியில் வந்துடுங்க. இல்லை வெளியில் வந்துட்டு அதை உடச்சிட்டு அதை உட்காந்துருங்க. சரிங்களா? பெரும்பாலும் உள்ளே உட்காந்துட்டு வெளியில் எழுந்திரிச்சு போகும்போது அதை உடச்சிங்கன்னா சிறப்பு. உள்ளே உட்காந்துருங்க. முடிஞ்சால் உள்ளே உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக விநாயகரோட துதியை பாடிக்கிட்டு உட்காந்துருங்க. தெரியலைனாலும் விநாயகர் பெருமாள் பேரை சொல்லினாலும் சரிங்களா, மனதார நினச்சி வேண்டிக்கிட்டே இருங்க. எந்திரிச்சு போகும்போது உடச்சிட்டு போங்க. சகல காரியமும் வெற்றியாகும். சகல விதமான தடைகளும் உடையும். சரிங்களா? இது 100க்கு 100 உண்மையான விஷயம். இது யாரும் செயல்படுத்துறதில்ல. எந்த காரியம் தொட்டாலும் அது ஒன்று. இப்போ மாந்திரவாதியாக இருந்தாலுமே முதல்ல விநாயகரை வணங்காமல் எந்த காரியம் வெற்றி அடைய முடியாது. தெரிஞ்சுங்க. விநாயகர் பெருமானை முதல்ல வணங்கினா தான் எந்த காரியம் செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு வசியமோ தம்பனம் பேதம் வித்தோசனம் எது செய்து ஆரம்பித்தாலும் சரிங்களா, முதல்ல விநாயகர் வணங்காமல் எந்த காரியம் வெற்றி ஆகாது. அப்போ நீங்கள் இதை செயல்படுத்த பழகுங்க. நல்லதே நடக்கும். சரிங்களா? வெற்றியை நீங்கள் 100க்கு 100 காண்பீங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் பார்ப்போம்.